விளைஞ்ச கத்திரிக்காய் வச்சு மொச்சக்கொட்டை குழம்பு பண்ணியிருக்காங்க. இதை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தோட்டத்தில் விளைஞ்ச பவானி கத்திரிக்காய், வேங்கேரி கத்திரிக்காய், கொத்து கத்திரிக்காய், பச்சை கத்திரிக்காய் இதை வச்சு நம்ம இன்றைக்கி ஒரு மொச்சக்கொட்டை குழம்பு செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். தனியாக 3 ஸ்பூன் போடுறோம். மிளகாய் ஒரு 5 மிளகாய் போட்டு எல்லாத்தையும் பொன்னிறமாக வதக்கிக்கலாம். இப்போ ஜீரகம் 3/4 ஸ்பூனு, மிளகு ஒரு 1/2 ஸ்பூனுங்க. ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கலாம். இப்போ தேங்காய் ஒரு 2 ஸ்பூன் போட்டிருக்கேங்க. பழுத்த தக்காளி ஒரு சின்ன தக்காளி போட்டு ஒரு 2 பெரட்டிக்கலாம். பெரட்டிட்டு நம்ம தண்ணி விட்டு மைய அரைச்சிட்டு வந்துடுவோம். ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். கடுகு ஒரு ஸ்பூன் போடுறோம். 1/4 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, வெந்தயம் ஒரு 1/2 ஸ்பூனு, பொடியாக நறுக்கிய சின்ன வெங்காயங்க. சின்ன வெங்காயமும் நல்லெண்ணெய் தான் ரொம்ப முக்கியங்க. எல்லாத்தையும் சிம்மில் வச்சு பொன்னிறமாக வதக்கிக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலைங்க மாடி தோட்டத்தை விளைஞ்சிட போட்டிருக்கேங்க. பூண்டு ஒரு 10 பல்லு பூண்டு, எல்லாத்தையும் பொன்னிறமாக வதக்கிக்கலாம். சின்ன வெங்காயம் ரத்தத்தை சுத்தப்படுத்தும். பையில் இருக்க கழிவுகள் வெளியேற்றவங்க, சுத்தமாக வச்சுக்கோங்க. இந்த சின்ன வெங்காயம் கண்ணுக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த சின்ன வெங்காயம் கொழுப்புக்களை தங்க விடாதுங்க. இதயத்தை நல்லபடியாக பாதுகாக்கோங்க இந்த சின்ன வெங்காயம். பெருங்காயம் ஒரு பிஞ்சு போட்டுக்கலாம். பழுத்த தக்காளி ஒரு 3 தக்காளி போட்டுக்கோங்க. கொஞ்சம் கல் உப்பு போட்டுக்கிறோம். எல்லாத்தையும் சுருளாக கொஞ்சம் வதக்கிக்கலாம். விளைஞ்ச 3 வகையான கத்திரிக்காவை போடுறேங்க. இதோடு சேர்த்து ஒரு முருங்கைக்காயும் போட்டுக்கிறேன். ஒரு 10 நிமிஷம் நல்லா சிம்லே வச்சு சுருளாக வதக்கிக்கலாம். கத்திரிக்காய் நிறைய பேர் சாப்பிட மாட்டாங்கங்க. ஆனால் அதில் அவ்வளோ சத்து இருக்குது. மூளை செயல்பாடை நல்லபடியாக வச்சுக்கோங்க. பித்தம், சளி அந்த மாதிரி சரி செய்யும். சிறுநீரில் கற்களை உருவாக்காமல் பாதுகாக்குதுங்க இந்த கத்திரிக்காய். இரும்பு சத்து அதிகமாக இருக்குங்க. நச்சுக்களை வெளியேற்றும். சக்கரை நோயை கட்டுப்படுத்துதுங்க. மலச்சிக்கலை தடுக்குங்க. கெட்ட கொழுப்புக்களை வெளியேற்றும் இந்த கத்திரிக்காங்க. அரைச்சி வச்ச விழுத போடுறோங்க. ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். சிம்மிலே வச்சு ஒரு 10 நிமிஷம் கொதிக்கட்டும். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். சிம்மிலே வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கட்டோங்க. கத்திரிக்காவும் முருங்காவும் நல்லா வேகட்டும். மொச்சை வேக வச்சுருக்கேங்க. அதை இதெல்லாம் போட போகிறோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். கொஞ்சோண்டு புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கேன். அதை இதில் ஊற்ற போகிறோம். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். பார்த்திங்கன்னா புரதச்சத்து இருக்குது, நார்ச்சத்து அதிகமாக இருக்குங்க. வளரும் குழந்தைங்களுக்கு இந்த மொச்சையை கொடுத்தோன்னா உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இதில் கால்சியம் அதிகமாக இருக்குது. எலும்புங்களை பாதுகாக்குது. சக்கரை நோயாளிக்கு ரொம்ப நல்லதுங்க. இந்த மொச்சை ஏகப்பட்டது இருக்குங்க. கொத்தமல்லி கொஞ்சம் தூவிடுறோம். இப்போ சூப்பரான மொச்சக்கொட்டை குழம்பு ரெடிங்க.